உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க நீ பார்த்த முதல் பொண்ணோட உனக்கு காதல் வரும்னு முன்னாடி நான் உன்கிட்ட சொன்னேன்ல, அது உண்மையாயிடுச்சு. No, no. பார்த்தண்டா பொட்ட சரி பண்றது, கண்ணோட கண்ணு வச்சு பார்த்தது. ரொமான்டிக் ஹீரோ. என்னலடா அங்க பாரு. சரி, எனக்கு உண்மையை சொல்லு. அந்த வண்டியில போற பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்காடா? உண்மையை சொல்லு. உன் இதயம் துடிக்குதா? மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி ஒண்ணுமே இல்லையா? Hey Ashok, you're just wasting your time. சில விஷயம் வாழ்க்கையில எப்பவும் மாறாது. அந்த மாதிரி தான் காதலும். சரி சரி விடு. லவ்ங்கிறது சுத்த போயின்னு நம்ம உபேந்திரா சொல்லிருக்காரு. ஆனா லவ்ங்கிறது இல்லாம லைஃப்ல வாழவே முடியாதுன்னு சொல்லிருக்காரு நம்ம ஸ்ரீ 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 ஸ்ரீராம் தேசாய். ஓகே பை. இதுவா போடி. ஹலோ, ஹாய் சீதாமா. ஸ்கூலுக்கு போயிட்டியா? வீடியோ கால் பண்ணணும்னு ஒரே கலாட்டாமா. சீதாமா, சாயந்தரம் கேக் கட் பண்ணிடுவோம்ல? நிச்சயமா கட் பண்ணுவோம். நீ சீக்கிரம் வந்துருவல? வந்துருவேன். பிங்கி ப்ராமிஸ். பிங்கி ப்ராமிஸ். நான் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன்பா. உனக்கு என்னோட ஞாபகம் வருதாப்பா? நீ பிறந்த அன்னைக்கு உங்க அம்மா மடியில தவழ்ந்துகிட்டு இருந்த. அப்போ உங்க அம்மா வாணிக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்தேன். என் பேரன் ஆசைப்பட்டதெல்லாம் முடியாதுன்னு சொல்லாம வாங்கி தருவேன்னு. அப்போ பிஞ்சு குழந்தையா இருந்த நீ என் நெஞ்சிலேயே உதைச்ச. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷம் வருத்தமா மாறிடுச்சு. நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போனப்போ, திரும்பி வரமாட்டேன்னு தெரிஞ்சப்போ, ஸ்ரீராம்னு பேரு வச்சதாலியோ என்னமோ எங்க எல்லாரையும் விட்டுட்டு வனவாசத்துக்கு போயிட்டியாப்பா. அது சரி, வேண்டாம் போகாதன்னு சொல்றதுக்கு நான் என்ன உன்னுடைய அம்மாவா? அவ மட்டும் இருந்திருந்தா உன்னை போக விட்டுருப்பாளா? ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிச்சு உனக்கு ஊட்டி விட்டுருப்பான். அன்னைக்கு மட்டும் அந்த ஒரு சம்பவம் நடக்காம இருந்திருந்தா தாத்தா தாத்தா. ராமா, நிஜமாவே வந்துட்டியா? நம்பவே முடியல. எப்படா வந்த? நான் பிறந்த அடுத்த செகண்ட் உங்க நெஞ்சு மேலே மிதிச்சல, அப்பவே வந்துட்டேன். உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ராமா. நீ 100 வருஷம் நீடோடி வாழணும். தேங்க்யூ சோ மச் தாத்தா. எப்படி இருக்கீங்க? உங்க உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? உன்னை பார்க்கணும்னு தான் இன்னும் உயிரை பிடிச்சுக்கிட்டு இருக்கு. தாத்தா பின்ன என்னடா, உன்னை திரும்பி வர சொல்லி எத்தனை வாட்டி கேட்டிருப்ப. நீ என் பேச்சையே கேட்கல. அதான் இப்ப வந்துட்டேன்ல தாத்தா. இனிமே இங்கே இருப்பல்ல? இல்ல தாத்தா, உங்களை பார்க்க தான் தாத்தா வந்தேன். திரும்பவும் நான் போகணும் தாத்தா. நீ மட்டும் மறுபடியும் என்னை விட்டு போனீனா இந்த சூரிய பிரகாஷம் உயிரோடு பார்க்க முடியாது. மறுபடியும் என்ன தாத்தா? போதும் தாத்தா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. அட, இவன் அசோக் தானே? இவன் எப்போ வீட்டுக்கு வந்தான்? பேர இங்க வந்துட்டானேன்னு சந்தோஷப்பட்டா நீ திரும்பவும் போகணுன்ற. போறவன் எதுக்காகடா இங்க வந்த? சரி, அதை விடு. நான் என் மனசுக்குள்ளே வருத்தப்பட்டுக்கிட்டு நான் பண்ண கேட்க நானே சாப்பிட்டுறேன். எனக்காக கேக் செஞ்சீங்களா? தேங்க்யூ சோ மச் தாத்தா. பேச்ச மாத்தாதடா.
நீ திரும்பி போகிறதா இருந்தா ஒரு கண்டிஷன். என்னது? நீ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு போ. தாத்தா, எஸ் கரெக்டா சொன்னீங்க சூரி. எங்க இன்னொரு முறை சொல்லுங்க. அட, நீ எங்கடா இருந்த ராமபக்த ஆஞ்சநேயா? ஆ, ஆ? ஆ. அது சரி, பேரனை பார்த்த சந்தோஷத்துல என்ன மறந்துட்டீங்க? நான் எப்படிடா உன்னை மறப்பேன்? என் பேரனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ தான் என்னுடைய பார்ட்னர். என்னது? உண்மைதான். யோ சூரி, அதெல்லாம் விடுங்க தாத்தா. ஏய், ராம் கூட வந்திருக்கான். நம்ம போய் பேசலாம். வேண்டாம், முதல்ல அக்கா கிட்ட போய் சொல்றேன். என்ன பேசிக்கிறாங்க? முதல்ல தாத்தா எனக்காக பண்ண கேக்க கட் பண்ணலாம். ஆஹா. என் பேரன் கேக் சாப்பிட்டான்னா கல்யாணத்துக்கு அவன் ஒத்துக்கிட்டான்னு அர்த்தம். கல்யாணமா? ஏய்! ம். ஆ, ராம் வீட்டுக்கு வந்திருக்கான். பார்கவி சித்தி எங்க? பார்கவி 24 மணி நேரமா உன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பா. இப்போ உன்னை பார்த்தா அப்படியே ஷாக் ஆயிடுவா. உன் பூஜைக்கு நீயே ஒரு முடிவை கொண்டு வந்துட்டியப்பா ஸ்ரீராமா. உன்னோட பேரை தான் அவனுக்கு வச்சிருக்காங்க. அதனாலதான் உன்னை கூட நான் வெறுக்கிறேன். எங்க இருக்கான் அவன்? மாமாவோட ரூம்ல. அப்போ அப்போ டேய், உன் சித்திக்கு நீ வந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. போடா, சீக்கிரம் போய் பேசு. வரேன் சித்தி. ஹாய் சித்தி. ஹலோ சின்ன சித்தி. ஹாய் ராம். நீ இருக்க வேண்டியது அங்க இல்ல, இங்க. சித்தி. ராமா, என்னோட சாபம் எப்பவுமே உன்னை துரத்துக்கிட்டே இருக்கும் ராம். மாமா, ஆ, பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு? நீ பண்ணா அதுல குறை சொல்ல முடியுமா சொல்லு? ரொம்ப வருஷமா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அத சொல்றதுக்கு இதான் சரியான சமயம்னு தோணுது. எதை பத்தி மாமா? உன்னை பத்தி தான்மா. அது நீ ரொம்ப வருஷமா இந்த வீட்டு வேலையும் ஆபீஸ் வேலையும் பொறுப்பா பாத்துக்கிட்டு இருக்க. அதனால நான் சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு gift கொடுக்க போறேன். என்னது? அதுக்கு கொஞ்ச நேரம் நீ வெயிட் என்ன? பண்ணணும். இந்த வீடும் கம்பெனியும் கடைசியா என் கைக்குள்ள வர நேரம் வந்துருச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.